ஹலோ யூவர்ஸ். அட்லாண்டிக் பெருங்கடலில் காற்றை கிழிச்சுக்கிட்டு பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு கப்பலில் இருந்து எந்த ஒரு தடயமும் இல்லாமல் அந்த கப்பலில் இருந்த குழுவினர் மறைஞ்சு போகிற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. இப்பேற்பட்ட ஒரு நிகழ்வு தான் அமெரிக்காவோட வணிக கப்பலான மேரி செலஸ்டுக்கு ஏற்பட்டிருக்கு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சபிக்கப்பட்ட கப்பலாக கருதப்படுற இந்த மேரி செலஸ்டோட ரகசியம் என்ன, அதில் இருந்த கப்பல் குழுவினர்களுக்கு என்ன ஆச்சு, அப்புறம் ஏன் இந்த கப்பலோட மர்மத்தை கிட்டத்தட்ட 150 வருஷமாயும் யாராலையும் தீர்க்க முடியலன்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த கதை கடந்த டிசம்பர் 4, 1872 அப்போ பிரிட்டிஷோட கடற்படை கப்பலான டி கிராட்டியா நியூயார்க்லேருந்து ஜிபால்டருக்கு பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கையில் அந்த கப்பலின் குழுவினர் அட்லாண்டிக் பெருங்கடலில் ஒரு கப்பல் நிலைத்தடுமாறி பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்கையில் ஆரம்பிக்குது. இங்கே நிலைத்தடுமாறி பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்க இந்த ஒரு கப்பல் தான் இந்த கதையில் அடங்கியிருக்க மர்மத்துக்கு காரணமான மேரி செலஸ்ட். பிரிட்டிஷ் கடற்படை கப்பலான டி கிராட்டியாவோட கேப்டன் டேவிட் மோரோஸ்க்கு இந்த நிலைத்தடுமாறி பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற கப்பலை பார்த்த உடனே அடையாளம் தெரிஞ்சிருச்சு. ஏன்னா வெறும் 8 நாளைக்கு முன்னாடி தான் இந்த மேரி செலஸ்ட் நியூயார்க்லேருந்து இத்தாலியில் உள்ள ஜெனோன்ற இடத்துக்கு தன்னோட பயணத்தை தொடங்குச்சு. ஆனால் 8 நாளைக்கு அப்புறம் எதிர்பாராத விதமாக இந்த மேரி செலஸ்ட்டை கடலில் கண்டுபிடிக்கையில் அந்த ஒரு கப்பலில் யாருமே இல்லை. இந்த ஒரு காரணத்தினால அந்த கப்பலை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு கேப்டன் டேவிட் மோரோஸ் ஒரு டீம் அனுப்பி வைக்கிறாரு. இந்த மேரி செலஸ்ட்டை இன்வெஸ்டிகேட் பண்ண போன டீம் என்ன கண்டுபிடிச்சாங்களோ இல்லை என்ன கண்டுபிடிக்கலையோ அந்த ஒரு விஷயந்தான் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய மர்மமாக மாறுச்சு. அந்த ஒரு கப்பலில் எந்த ஒரு தாக்குதல் நடந்ததுக்கான அடையாளமும் இல்லை. அது மாத்திரம் இல்லை, அந்த கப்பல் குழுவினர்களோட பொருட்கள் பத்திரமா இருந்தது மாத்திரம் இல்லாமல் அதில் இருந்த 1701 பேரல் ஆல்கஹாலில் வெறும் 9 பேரல் மாத்திரம் மர்மமான முறையில் எம்டியாக இருந்துச்சு. அவ்வளோ ஏன், அந்த கப்பலில் இருந்த லாக் புக் கூட கடந்த நவம்பர் 25, 1872 வரைக்கும் என்ட்ரி பண்ணப்பட்டிருக்கு. அப்படின்னா இந்த மேரி செலஸ்டோட குழுவினர் டி கிராட்டியானால் கண்டுபிடிக்கப்படுறதுக்கு கிட்டத்தட்ட 1 வாரம் முன்னாடி வரையும் அந்த கப்பலில் தான் இருந்திருக்காங்க. ஆனால் அந்த ஒரு கப்பலில் தாக்குதல் நடந்ததுக்கான எந்த ஒரு அடையாளமோ இல்லை இரத்தக்கரையோ எதுவும் இல்லை. அந்த ஒரு கப்பல் பக்காவான கண்டிஷனில் இருந்திருக்கு. இதில் இன்னும் மர்மமான விஷயம் என்னென்னா, அந்த கப்பலில் இருந்த லைஃப் போட்ஸ் எதையுமே காணும். இதெல்லாம் வச்சு பார்க்கையில் அந்த கப்பலோட குழுவினர் ஏதோ அவசரத்தில் அந்த கப்பலை கைவிடப்பட்ட மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஆனால் இதுக்கான காரணம் தான் ஏன்னு தெரியல. இந்த மர்மத்தை சுற்றி பல வருஷங்களாக பல தியரிஸ் உருவாகிக்கிட்டு இருக்கு. அதில் சிலதை இப்போ பார்ப்போம். முதல் தியரி, கடல் கொள்ளையர்கள் தாக்குதல். சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மேரி செலஸ்ட்ன்ற கப்பல் கடல் கொள்ளையர்கள் தாக்கின காரணத்தினால கைவிடப்பட்டிருக்கலாம்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. ஆனால் இந்த ஒரு தியரியை நிராகரிக்கிற விதமாக அந்த கப்பலில் தாக்குதல் நடந்ததுக்கான எந்த ஒரு அடையாளமும் இல்லை. அது மாத்திரம் இல்லாமல் அப்படியே ஒரு வேளை கடல் கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தியிருந்தாலும் ஏன் அவங்க அந்த கப்பலில் இருந்த எந்த ஒரு பொருளையும் கைப்பற்றாமல் போகணும்? இந்த மாதிரி காரணங்கள்னால இந்த தியரி நிராகரிக்கப்படுது. ரெண்டாவது தியரி, பிட்ரேயல். சிலர் என்ன சந்தேகிக்கிறாங்கன்னா, மேரி செலஸ்டோட குழுவினர் அந்த கப்பலோட கேப்டனான பெஞ்சமின் ஸ்பூனார் பிரிக்ஸை கொலை செஞ்சுட்டு தப்பிச்சிருக்கலாம்னு சொல்லி சந்தேகிக்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு தியரியுமே எந்த ஒரு தடையும் இல்லாத காரணத்தினால நிராகரிக்கப்படுது. மூணாவது தியரி, நேச்சுரல் ஃபினாமினா. சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, அண்டர் வாட்டர் எர்த்குயிக் போன்ற கடல் சீற்றங்கள் காரணத்தினால இந்த மேரி செலஸ்ட் கப்பல் அந்த கப்பலோட குழுவினர்னால கைவிடப்பட்டிருக்கலாம்னு சொல்லி நம்புகிறாங்க. இதை கேட்குறதுக்கு ஏற்கும்படியாக இருந்தாலும் இந்த கப்பலில் எந்த சேதமும் ஏற்படாத நிலையில் கூட ஏன் அந்த கப்பலோட குழுவினர் திருப்பி வரலன்ற விஷயம் இப்போ வரையும் தெரியல. நாலாவது தியரி, ஆல்கஹால் லீக்கேஜ். நம்ம இதுவரையும் பார்த்ததில் ஓரளவு நம்புற மாதிரி இருக்கிற தியரினா அது இதுதான். இந்த தியரி படி மேரி செலஸ்டில் வைக்கப்பட்டிருந்த ஆல்கஹால் பேரல் லீக்கான காரணத்தினால ஏற்பட்ட நச்சுத்தன்மை வாய்ந்த புகை காரணத்தினால மேரி செலஸ்ட் குழுவினர் அந்த கப்பலை தற்காலிகமாக கைவிட்டுட்டு லைஃப் போட்ஸில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கையில் எதிர்பாராத விதமாக உருவான கடல் சீற்றத்தினால கடலில் மூழ்கியிருக்கலாம்னு சொல்லி நம்பப்படுது. அடுத்த தியரி, பேராநார்மல் ஆக்டிவிட்டி. இந்த தியரி படி இந்த கப்பலோட குழுவினர்கள் ஏலியன்னாலேயோ அல்லது கடல் அரக்கர்களாலேயோ கடத்தி செல்லப்பட்டிருக்கலாம்னு சொல்லி நம்பப்படுது. இன்னும் சிலர் இந்த ஒரு கப்பல் கடல் தேவதைகள்னால சபிக்கப்பட்ட காரணத்தினால தான் அந்த கப்பலோட குழுவினர்கள் மறைஞ்சு போயிட்டு தான் சொல்லி கருதுறாங்க.
இந்த தியரி எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், மேரி செலஸ்ட் கப்பலோட குழுவினர்களை பற்றி இப்போ பார்ப்போம். இந்த கப்பலோட மாலுமிகள் அனைவருமே கடல் பயணத்தில் ரொம்ப தேர்ச்சி பெற்றவங்களா இருந்திருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் இவங்க எல்லாரும் அந்த கப்பலோட கேப்டனான பெஞ்சமின் ஸ்பூனர் பிரிக்ஸால் தனிப்பட்ட முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களா இருந்திருக்காங்க. இதில் இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கேப்டன் பெஞ்சமின் ஸ்பூனர் பிரிக்ஸ் இந்த மேரி செலஸ்ட் கப்பலோட கட்டுமானத்தில் ஒரு மிகப்பெரிய முதலீடு பண்ணியிருந்தார். இந்த ஒரு பயணத்துக்கு முன்னாடி இந்த ஒரு கப்பலை ரிப்பேர் செய்யல அப்போவே சுமார் $10,000 செலவானதோட கேப்டன் பெஞ்சமின் ஸ்பூனர் பிரிக்ஸ் தான் மேற்பார்வையாளராக இருந்திருக்காரு. இந்த ஒரு மர்மமான பயணத்தில் இந்த கப்பலோட குழுவினர்களை தவிர்த்து கேப்டன் பெஞ்சமின் அவரோட ஒய்ஃபான சேரா மற்றும் அவரோட 2 வயது மகளான சோஃபியாவையும் கூட்டிகிட்டு வந்திருந்தார். இவங்க எல்லாருமே மர்மமான முறையில் மறைஞ்சு போனதோட இன்னைக்கு வரையும் இவங்க எல்லாரும் எங்கே போனாங்கன்றது யாருக்கும் தெரியலை. இந்த மேரி செலஸ்ட் அட்லாண்டிக் பெருங்கடலில் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கப்புறம் ஜிபால்டருக்கு கொண்டு வரப்பட்டு தீவிரமான சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுச்சு. இந்த மர்மமான மறைவுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியத்தை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணையில் அந்த மர்மம் மேலும் மேலும் அதிகமாக தான் ஆச்சு. அப்படியே காலப்போக்கில் இந்த மேரி செலஸ்ட் விற்பனை செய்யப்பட்டு அதோட மர்மத்தோட கடந்த 1885ஆம் ஆண்டு கரேபியன் பகுதியில் உள்ள ஹெய்ட்டின்ற நாட்டோட கடற்கரையில் கைவிடப்பட்டு கடலில் மூழ்கப்பட்டிருக்கு. இந்த மேரி செலஸ்டோட மர்மம் இன்னைக்கு வரையும் எந்த ஒரு ஆராய்ச்சியாளர்களாலையும் தீர்க்க முடியாமல் ஒன்றா இருக்குது. பலரும் இதை பற்றி பல கதைகளை சொன்னாலும் இந்த மர்மத்துக்கான சரியான விடை இன்னைக்கு வரையும் யாருக்கும் தெரியல. இந்த மேரி செலஸ்ட் வெறும் ஒரு பேய் கப்பல் மாத்திரம் இல்லை, இது நம்மளுக்கு இந்த உலகத்தை பற்றி எவ்வளோ குறைவாக தெரியுன்றத விளக்குற ஒரு வரலாறாக தான் இருக்குது. ஸோ இந்த மேரி செலஸ்ட் கப்பலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த கப்பலோட குழுவினர்களுக்கு உண்மையிலே என்ன ஆயிருக்கும்? நம்ம இந்த ஒரு கேஸில் ஏதாச்சும் முக்கியமான தடயத்தை மிஸ் பண்ணுறோமா? உங்களோட தாட்ஸ் என்னென்னு கீழே கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.